செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை முற்றிலும் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டேனியல், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பெங்கல் புயலின் தாக்கத்தினால சென்னை புறநகர் பகுதியிலான தாம்பரம், பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் பகுதி, சேலையூர், முடிச்சூர், பெருமுத்தூர் பகுதியில் கனமழையானது காற்றுடன் பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழையானது பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவித்திருந்த நிலை. இந்த நிலையில சென்னை புறநகர் பகுதியின தாம்பரம், பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் பகுதி முழுவதும் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை தாம்பரம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை மழை நீரில் முற்றிலும் மூழ்கி சூழ்ந்து குளம் போல் காட்சி கழிப்பதை நாம் தற்பொழுது காண முடிகிறது. தற்பொழுது வாகனங்கள் போக்குவரத்துக்கான அந்த பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த சுரங்கப்பாதையானது கிழக்கு தாம்பரத்திலிருந்து மேற்கு தாம்பரத்தை இணைக்கக்கூடிய முக்கிய சுரங்கப்பாதை. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த சுரங்கப்பாதையில ரயில்கள் கடக்கும் போது ஊர்ந்து செல்லும் நிலையை ஏற்பட்டுள்ளது. இதனால அந்த சுரங்கப்பாதை முழுவதும் மழை நீரானது மூழ்கி இருப்பதனால ஏதோனும் விபத்துகள், பாதிப்புகள் ஏற்படாததாக அப்பகுதியில் போக்குவரத்து போலீசார், காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருவதனால இதனால இந்த தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதையானது முற்றிலும் மூழ்கி போக்குவரத்துக்கு பயனற்றதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி டேனியல்.